மனித வனவிலங்கு மோதலுக்கு இழப்பீடு வழங்க கூடுதலாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மனித வனவிலங்கு மோதலுக்கு தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் இழப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் மனித வனவிலங்கு மோதல்களால் மரணமடைவர்களுக்கு ஒரு தொகையும் காயமடைவர்களுக்கு ஒரு தொகையும் என்று இவ்வாறு பிரித்து இழப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2024-24ஆம் நிதியாண்டிற்கான இந்த தொகையை 10 கோடி ரூபாயை ஏற்கனவே சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையானது வழங்கியிருந்தது. இந்நிலையில் இதுக்கு கூடுதலாக இழப்பீடு வழங்க 5 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று முதன்மை தலைமை வன பாதுகாவலர் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டுள்ள தமிழ்நாடு அரசும் கூடுதலாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மொத்தம் மனித வனவிலங்கு மோதலுக்கு மொத்தம் 15 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே 10 கோடி ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.